வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஹைட்ராலிக் ஹைடெக் யூடியூப் சேனலில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் 2-வே சொலினாய்டு வால்வ், ஒரு இன்னு ஒரு அவுட்டு. ஓகேங்களா. 20 mmன்றது முக்காஞ்சு சைஸ், ஸ்போர்ட் சைஸு, பிஎஸ்பி த்ரெட்டு, ஃபீமேல் த்ரெட்டு. ஓகேங்களா. 110 volt ஏசி. இது ஏன் ஸ்டிக்கர் போட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்டாக 220 வரும். ஸோ நம்மள இந்த நட்டை ரிமூவ் பண்ணோன்னா இது உள்ள ரவுண்ட் காயில் இருக்கும். ஸோ காயிலை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதனால் 110 போடலாம். ஓகேங்களா. சேஞ்ச் பண்ணிக்கலாம் காயில். டெம்பரேச்சர் 5 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 80 டிகிரி சென்டிகிரேட் வரையும் டெம்பரேச்சர் தாங்கக்கூடியது. மினிமம் மேக்ஸிமம் பாருங்கள், மேக்ஸிமம் 10 bar ப்ரெஷர் வரைக்கும். இதில் என்ன ப்ரெஷர் நமக்கு கம்யூனிகேஷன் வந்ததில் என்ன ப்ராப்ளம், இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோன்றதை சொல்கிறேன் பாருங்கள். ஏர் பர்பஸ்க்கு வந்து ஒரு 5 மிஷின் வந்து அபோவ் தள்ளி இதுக்கு கட்டப் ஆகணும். இது கட்டப் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா நாம் கொடுத்த ஐராமேக்கு முன்னாடி கொடுத்தோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். அதில் என்ன பண்ணுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. ஒரு 5 மிஷினுக்கு ப்ராசஸ் ஆகிட்டு வரும்போது ப்ரெஷர் கம்மியாகுது. அப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா 2 bar 3 barலேயே கட்டப் ஆகி ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ட்ரையல் பர்பஸ் பேசிக்காக கொடுத்து ஓகே ஆனதான் இந்த 2-வே பிராஸ் சொலினாய்டு வால்வ், ரவுண்ட் காயில் டைப்பு. இந்த காயில் ரிமூவ் பண்ணுங்கன்னா ஒரு ஃப்ளெஞ்சர் இருக்கும், ஒரு ராடு மாதிரி இருக்கும். ஸோ இந்த நட்டு வந்து 4 நட்டு ரிமூவ் பண்ணோன்னா, போல்ட் நட்டு ரிமூவ் பண்ணோன்னா உள்ளே வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு எப்படி சொல்ல ரப்பர் டைப்பில் இருக்கும். அதுதான் ப்ளஞ்சர் டைப், அதான் டயப்ரம்னு சொல்லுவோம். இந்த பவர் இருக்குது பார்த்திங்களா, 2 கேபிளில் பவர் கொடுக்கும்போது, பவர் சப்ளை ஆகும்போது அந்த ப்ளஞ்சர் இழுக்கும். ஏர் வந்து உள்ளே போயிட்டு அதர் சைடு போகும். பவர் கட் ஆச்சுன்னா ஏர் க்ளோஸ் பண்ணி அந்த ப்ளஞ்சர் வந்து மறுபடியும் ரிமூவ் வந்துடும். அந்த மேக்னெட்டிக் இருக்குல்ல காயில், அதனால் பவர் கொடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி ஃப்ளஞ்சர் சொன்ன பார்த்திங்கன்னா ராடு, இது வந்து அந்த உள்ளே இருக்க ரப்பர் டயப்ரம் வந்து எல்லாம் ஜாயினிங்கில் இருக்குது. ஸோ அது ஓப்பன் பண்ண முடியாது. திரும்ப அசம்பிள் பண்ணணும். எங்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் இல்லை. இது ரிமூவ் ஆயிரும். புரிஞ்சுங்களா. பவர் கொடுக்கும்போது இந்த ராடு உள்ள டயப்ரமை மேலே இழுக்கும். ஏர் என்னாவது அவுட் ஆகி போகுது. ஸோ நமக்கு பவர் கட் ஆஃப் ஆகும்போது ஏர் வந்து க்ளோஸ் ஆகும். சேம் ப்ராசஸ் வந்து வாட்டர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இதே யூரோடெக் மேக்கு, அது வந்து ஐரோமேக்கில் என்ன இஷ்யூ வந்துச்சுங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். லாங்கில் வர்றதுனால ஏர் வந்து ப்ரெஷர் கம்மியாகிறதுனால கட்டப் ஆக மாட்டேங்குது. அதனால் இது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. 3 bar கட்டப் ஆகுது. அது வந்து மேக்ஸிமம் 5 barக்கு மேலே இருந்தால் தான் ப்ரெஷரு ஏரை கட்டப் ஆகுது. ஸோ அதனால் இது ட்ரையல் பேசிக் கொடுத்து ஓகே ஆனதுனால இது வந்து கம்பெனிக்கு மூவ் ஆகுது. 2-வே பிராஸ் சொலினாய்டு வால்வ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.